தான் இப்போ இருக்குது காலம். ஆனால் அந்த காலத்தில், புராண காலத்தில் அப்படி இல்லை. அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கணும். மாற்றிக்கலன்னா நம்ம வந்து பின்தங்கியவராக ஆகிவிடும். அப்டேட் பண்ணணும்னு வைக்கலாம். அப்படி பண்ணிக்காத பட்சத்தில் நம்ம மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவோம்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் அந்த காலத்தில் கதைன்னும்போது கல்யாணம் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இது. நீ பிரம்மச்சாரியாக இருக்கிறவங்களுக்கு இந்த பாடம் எடுக்க முடியாது, வேணான்னு சொல்கிறார். ஆனால் எனக்கு எல்லாமே உலகத்தில் இருக்க எல்லாமே அறிந்து கொள்ள வேண்டும், அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்போது அவரே என்ன பண்ணுறாரு, சூரிய பகவானே. இதே மாதிரி ஒரு சிக்கல் ஆதிசங்கரர் கூட வந்தது. அவர் அங்கங்கே போய் பல பேரோட போரில் வார்த்தைகளால், அந்த காலத்துலலாம் பேச்சுகளாலே பேசி ஜெயிக்கணும், விவாதங்களில் ஜெயிப்பது அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படி பேசி ஜெயிச்சே வருவாங்க. நம்ம ராகவேந்திரர் படம் பார்த்துருப்போம். ராகவேந்தர் பல இடங்களில் போய் பேசி ஜெயிப்பார். ஆதிசங்கர் படம் பார்த்துருக்கோம். அதே மாதிரி பேசி ஜெயிக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அந்த மாதிரி ஆதிசங்கர் ஜெயிச்சிட்டே வரும்போது ஒரு இடத்துல ஒரு மகான்கிட்ட பேசும்போது யார் வந்து நமக்கு வந்து ஜட்ஜாக இருக்கிறதுன்னு இங்கே ஒரு கேள்வி வரும்போது ஆதிசங்கரே சொல்கிறாரு, உங்கள் மனைவி பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், அவங்க நீதிமான், அவங்க வந்து சாஸ்திரம் தெரிஞ்சவங்க, வேறு ஞானி தான் அவங்க மனைவியும், அதனால் அவங்களே ஜட்ஜாக இருக்கட்டும்ன்ட்டு அவங்கள ஜட்ஜாக நிற்க வச்சுட்டு இவருக்கு எதிர்க்க இன்னொரு ஞானியும் விவாதங்கள் செய்கிறாங்க. விவாதங்கள் செய்யும்போது எல்லாத்துலேயும் ஜெயிச்சோன்னா அவர் சரண்டர் ஆயிரு. ஐயா ஆதிசங்கராரு, நீங்கள் வந்து மிக சிறந்த ஆத்ம ஞானி தான், உங்களுக்கு எல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணிடுவாங்க, அந்த அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. இல்லை, எல்லாம் அவருக்கு தெரியாது, நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் அவருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க தாம்பத்தியம் சம்மந்தப்பட்ட சில கேள்விகளை கேட்பாங்க. ஆதிசங்கருக்கு தெரியாது. தாம்பத்தியம் சம்மந்தப்பட்ட சில கேள்விகளுக்கு செய்யும்போது அவர் ஆதிசங்கருக்கு தெரியாத பட்சத்தில் ஒத்துக்கோ, எனக்கு தெரியாத விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு ஒத்துக்கோன்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணும்போது அவர் இல்லை, எனக்கு நேரம் கொடுங்க, டைம் கொடுங்க, நான் வந்து நாளைக்கு வந்து சொல்கிறேன்னு சொல்லுவார். இவர் வந்து அனுப்பிடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அனுப்பிடுவாங்க. இவர் என்ன பண்ணுவார், இந்த கூடு விட்டு கூடு மாறும் வித்தை இருக்கு இல்லையா, ஆத்மா வந்து இன்னொரு உடம்புல போய் உட்கார்ற மாதிரி, அந்த மாதிரி இவரோட ஆதிசங்கரர் இரவு என்ன பண்ணுவார், தன்னோட ஆத்மாவை எடுத்துகிட்டு வெளியே போகும்போது, வெளியே எங்கேயோ சுற்றும்போது இந்த ஆத்மா எல்லா இடத்துலையும் போயிடாது. அவங்களுக்கு பவித்திரமான அல்லது அந்த வைப்புக்கு ஒத்து வர மாதிரியான சில இடங்கள், அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ராஜாவோடைய